ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைய வேத வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். சங்கீதம் 62:5. பிரியமானவர்களே, அநேக காரியங்களை நாம் இந்த மாதத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. வேற யாரையும் நோக்கி அமராத. மனுஷனை நோக்கி அமர்ந்திருந்தா ஏமாற்றங்கள், தோல்விகள், அவமானங்கள், கண்ணீர்கள், விரக்தி, மன உளைச்சல். ஆனால் தேவனையே நோக்கி நாம் அமர்ந்திருந்தால் நாம் நம்புகிறது அவராலே வரும். வாட் எ வண்டர்ஃபுல் வேர்ட் ஃப்ரம் டேவிட். தாவீதினிடத்திலிருந்து எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை, நான் நம்புகிறது அவராலே வரும். அருமையானவர்களே, நாம் மனுஷனிடத்தில் நம்பும்போது அது வராது. நாம் தேவனிடத்தில் நம்பும்போது அவராலே அது வரும் என்று நம்பிக்கையோடு கூட காத்திருந்தால், உங்களுக்கு என்ன வேலை வர வேண்டுமா, வருமானம் வர வேண்டுமா, ஆசீர்வாதங்கள் வர வேண்டுமா, பண தேவைகள் உங்களுக்கு சந்திக்கப்பட வேண்டுமா, மற்ற சுகம் வர வேண்டுமா, அல்லேலூயா, நீங்கள் என்ன நன்மைகளை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறீர்களோ அது கர்த்தரால் வரும். பிரியமானவர்களே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது அவன் முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இருந்தான். அதுபோல நீங்களும் கர்த்தரையே நீங்கள் நம்பியிருங்க. நீங்கள் எதை நம்புறீங்களோ, எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது அவராலே வரும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேதாகம கேள்வி, எந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தான்? எந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாக இருந்தால்? உங்களுடைய விடைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்கள். என்னுடைய இமெயில் ஐடிக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கீழே கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேள்வி எண் 11. 3 சிங்கங்களை கொன்று போட்டவன் யார்? விடை, பெனாயா. 2 சாமுவேல் 23:20. சரியான விடைகளை எழுதியவர்கள் பிரதர் சதீஷ் ரிச்சர்ட், பிரதர் பிரகாஷ் கோயம்புத்தூர். இவர்கள் இருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். நீங்கள் கேள்விக்கான சரியான விடைகளை நீங்கள் கண்டுபிடித்து அதை மனதில் வைத்திருக்காமல் எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, அப்பா, இந்த தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஜெபத்திலே அடியனோடு கூட இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பல நன்மைகளை எதிர்பார்த்து ஏமாற்றத்தோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு அது வராமல் திகைத்து போயிருக்கிறவர்கள் உண்டு அப்பா. ஆண்டவரே, அப்பா, பிள்ளைகளுக்கு திருமணத்திற்கான வரன்கள் ஆண்டவரே வராமல், ஆண்டவரே அப்பா, கர்ப்பத்தின் கனி இல்லாதபடிக்கு, வீடு இல்லாதபடி, வேலை இல்லாதபடி, பணம் கிடைக்க முடியாதபடிக்கு, ஆண்டவரே தேவையான ஆண்டவரே லோன்கள் கிடைக்காதபடிக்கு, எத்தனையோ காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில கைக்கூடி வராததனால ஆண்டவரே விரக்தி அடைந்த நிலைமையில, தோல்வி அடைந்த நிலைமையில, மனவேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, இந்த நாளிலே நான் நம்புகிறது அவராலே வரும் என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரே நாங்களும் சொல்லுகிறோம், நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பீங்க. பரலோகத்திலிருந்து தான் எங்களுக்கு வரும். ஆண்டவரே, மனிதனை நம்பினால் அது வீண். ஆண்டவரே, மனுஷனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒன்றுமே வராது. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா இந்த நாளிலே எங்கள் கண்களையும் எங்கள் இருதயத்தையும் ஏறெடுக்கிறோம். நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரும், உம்மாலே மாத்திரம்தான் வரும். ஆண்டவரே, இந்த மாதத்திலே எல்லா தேவைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே அற்புதமாய் சந்திப்பீராக. குறைவுகளை நிறைவாக்குவீராக. கண்ணீரை துடைப்பீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும், கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் செய்கிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறது உம்மாலே வரட்டும் ராஜா. கர்த்தர் எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை, சுகத்தை, நன்மைகளை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில்
நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.